Next one, second subdivision, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதுக்கு ஏற்கனவே ஏக்கு பிக்கு சிக்கு நம்ம செட் கிரியேட் பண்ணிட்டோம். அதிலே இது செகண்ட் சப்டிவிஷன். அப்போ ஏற்கனவே இதில் ஏதாவது ஒரு சப்டிவிஷன் தான் எக்ஸாமுக்கு வரும். இதில் நம்ம ஏபிசி இங்கே ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூஸை தான் இங்கே செகண்ட் சப்டிவிஷனில் சேம் சம்ங்கிறதுனால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். அதில் வித்தின் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். வித்தின் ப்ராக்கெட்டில் B intersection C இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பியோட எலமெண்ட்டு இன்டர்செக்ஷன் சிம்பிள் இங்கே எல்ஹெச்எஸில் என்ன இருக்கோ அதை தான் எழுத போகிறோம். இப்போ சியோட எலமெண்ட்டு இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் காமனான எலமெண்ட்ஸ். இதில் வந்த எலமெண்ட்டு இது என்ன வருது, 1 மட்டும்தான் வருது. யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும். இது காமன் எலமெண்ட், ரெண்டுக்குமான காமன் எலமெண்ட்டு 1, அதை எழுதிடலாம். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C, ஏவோட எலமெண்ட் எழுதணும், கிராஸ் சிம்பிள் B இன்டர்செக்ஷன் சிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த எலமெண்ட் எழுதணும். இப்போ இது கிராஸுங்கும் போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 2,1 3,1 எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே ஈக்குவேஷன் 3 ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு போட்டிருக்கோம். இதை ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் சப்டிவிஷனுங்கிறதுனால ஈக்குவேஷன் 3 போடுறோம். நமக்கு எக்ஸாமில் வரும்போது நம்ம ஒரே ஒரு சப்டிவிஷன் கொடுக்கும்போது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் போக போகிறோம். A கிராஸ் B A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு தனித்தனியாக வித்தின் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ A கிராஸ் Bங்கும் போது ஏவோட எலமெண்ட்டு கிராஸு பியோட எலமெண்ட்டு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து அடுத்த ரெண்டு எலமெண்ட்டோட கம்மா போட்டு எழுதணும். அப்போ 2 0 2 1 3 0 3 1 ஃபஸ்ட் இது முடிச்சிட்டோம். அடுத்தது A கிராஸ் சிங்கும் போது ஏவோட எலமெண்ட்டு கிராஸ் சிம்பிள் சியோட எலமெண்ட்டு. இதே மாதிரி ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரெண்டு எலமெண்ட்டு 2 1 2 2 3 1 3 2. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் யூனியன் கம்பைன் பண்ணி எழுதணும். தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். கம்பைன் பண்ணி எழுதுறது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இது இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கோ இந்த இது ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதணும். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. A கிராஸ் பிக்கு வந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதணும். இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும். A கிராஸ் C அதையும் எழுதிடும். இப்போ இன்டர்செக்ஷன் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டுக்குமே காமனான எலமெண்ட்ஸ் எதுன்னு பார்க்கணும். ரெண்டுக்குமே காமனானது 2,1 இருக்குது, நெக்ஸ்ட்டு 3,1 இருக்குது. ரெண்டுலேயுமே இது மட்டும்தான் காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறத மட்டும்தான் ஒரு டைம் தான் எழுதணும். இப்போ 2,1 3,1 இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 4 சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம போட்டது கரெக்டு. எங்கேயும் 2,1 3,1 இங்கேயும் சேம் வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 3 and 4 A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C is equal to A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. கொஸ்டினில் கொடுத்தாங்க இல்லையா, அது இதை அப்படியே எழுதி இஸ் வெரிஃபைட்.